தனித்து போட்டி என்று அறிவித்து வந்த நிலையில் அதிமுகவுடன் மீண்டும் கூட்டணி அமைத்தது ஏன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் விளக்கம் அளித்துள்ளார். அதிமுகவுடனான கூட்டணி குறித்து ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வித்துறை சீர்திருத்தங்கள் தொடர்பாக பாமக முன்வைத்த யோசனைகளை அதிமுக ஏற்றுக்கொண்டதாகவும், 7 பேர் விடுதலை தொடர்பாக ஆளுநருக்கு பரிந்துரைத்து பேரறிவாளனுக்கு அதிமுக அரசு பிணை வழங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தியது என பாமக சார்பில் முன்வைக்கப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டு அதிமுக அரசு செயல்படுத்தியுள்ளதாக ராமதாஸ் கூறியுள்ளார். மாநில அளவில் செயல்படுத்த வேண்டிய பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த அதிமுக அரசு கொள்கை அளவில் ஒப்புக்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ராமதாஸ், பாமக அதிமுக ஒருங்கிணைப்பு தமிழகத்திற்கு பல்வேறு நன்மைகளை பெற்றுத்தரும் எனவும் தெரிவித்துள்ளார். கூட்டணிக்காக நாணலாக வளைவதில் தவறில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ள நிலையில் 1996ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை பாமக இடம்பெற்ற கூட்டணிகள் குறித்தும் அதில் கிடைத்த வெற்றி தோல்வி பற்றியும் தற்போது காணலாம். 1996 சட்டமன்ற தேர்தலில் திவாரி காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து 116 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் பாமக வெற்றி பெற்றது. 1996 நாடாளுமன்ற தேர்தலில் திவாரி காங்கிரசுடன் கூட்டணி அமைத்து 15 இடங்களில் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தது. 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 5 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றது. 1999 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 7 இடங்களில் போட்டியிட்டு 5 இடங்களில் பாமக வெற்றி பெற்றது. 2001 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம் பிடித்த பாமக 27 இடங்களில் போட்டியிட்டு 20 இடங்களில் வெற்றி பெற்றது. 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 6 இடங்களில் போட்டியிட்டு அனைத்திலும் வெற்றி பெற்றது. 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம் பிடித்த பாமக 30 தொகுதிகளில் போட்டியிட்டு 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட பாமக 7 தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்திலும் தோல்வியுற்றது. 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் 30 தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 2014 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் 8 தொகுதியில் போட்டியிட்ட பாமக 1 தொகுதியில் வெற்றி பெற்றது. 2016 சட்டமன்ற தேர்தலில் 232 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது. பாமக நிறுவனர் ராமதாசுக்கு வெட்கம் மானமில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் காட்டமாக விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்து சோளூர் பகுதியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ள பாமக நிறுவனர் ராமதாஸை கடுமையாக விமர்சித்தார். ராமதாசுக்கு நாட்டை பற்றி கவலை இல்லை எனவும் அவருக்கு பணத்தை பற்றி தான் கவலை என்றும் ஸ்டாலின் ஆவேசமாக கூறியுள்ளார். அதிமுகவின் கதை என்ற புத்தகம் வெளியிட்ட ராமதாஸ் தற்போது அக்கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளதாகவும் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். இதே பாமக அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள், அவருடைய மகனாக இருக்கக்கூடிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்னென்ன பேசி இருக்கிறாங்க, நம்மையும் சேர்த்தான் பேசி இருக்கிறாங்க. அது வேற. ஏற்கனவே 7 தொகுதிகளில் அவங்க போட்டியிட்டப்போ அதிமுக கூட்டோடு சேர்ந்து அப்ப என்ன நிலைக்கு ஆனாங்கன்னு தெரியும். நான் சொன்னேன் 7 தொகுதியில் போட்டிட்டு 9 தொகுதியில் தோத்தாங்க. சில பேருக்கு புரியல. சொன்னேன் 7 தொகுதிங்கிறது நாடாளுமன்றத்துக்கு கொடுத்தது. இன்னொரு 2 தொகுதி எதுன்னு கேட்டீங்கன்னா ராஜ்யசபா. ராஜ்யசபாங்கிறது 2 எம்பிக்கு சமம். ராஜ்யசபா கொடுக்கறதா கேரண்டி போட்டாங்க. இப்போ 7+1 கொடுத்திருக்காங்க. என்ன நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து வைப்பாரு. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் அதிமுகவை விமர்சிச்சு நாடாள பேசிட்டு போல, வெறும் அறிக்கையை விட்டுட்டு போல, பேட்டி கொடுத்து மட்டும் இல்ல, புத்தகமே போட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தை அதிமுக, பாமக, பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த கூட்டணி குறித்து தமிழக அரசியல் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். கூட்டணி என்பது கட்சியின் கொள்கைகளுக்காக அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கு கிடையாது. முதல் அது புரிந்து கொள்ள வேண்டும். கூட்டணி என்பது எதிரியை வீழ்த்துவதற்காக, அதே நேரத்தில் தமிழகத்தில் ஒரு நல்லாட்சி அமைப்பதற்காகத்தான் கூட்டணியை ஒழிய
இதோ எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டுன்னு கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சியும் கருத்து கொள்கை இருக்கிறது. ஆகவே அந்த கொள்கையை நாங்கள் முழுவதும் ஏற்றுக்கொள்வதில்லை. எங்களுக்கென்ற கொள்கைகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அதுவும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே அரசியல் ரீதியாக பல காலகட்டங்களில் ஒருவரும் விமர்சிப்பது வாடிக்கைத்தான். அம்மாவின் ஆட்சின்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லி மக்களை ஏமாத்துறவங்க அம்மாவுக்கு நினைவிடம் கட்டக்கூடாதுன்னு அதுக்கு பெரிய அறிக்கையை கொடுத்து அவங்க ஒரு குற்றவாளி, இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அம்மா ஜெயிலில் இருப்பாங்கன்னு சொன்ன ஒரு கட்சியோட கூட்டணி போகிற அளவுக்கு இவங்களுடைய நிலைமை இருக்குன்னா இவங்க யாருக்கு தான் துரோகம் செய்ய மாட்டாங்க. அதனால் இந்த கூட்டணியே ஒரு மிகவும் பலவீனமான கூட்டணி. இது தேர்தல் நேரத்தில் இதை தேர்தல் முடிஞ்சது நான் சேலத்துக்கு வருவேன், அப்போ தெரிய போகுது உங்களுக்கு. இந்த கூட்டணி 40 தொகுதியிலும் படுதோல்வி அடையும். அதுதான் நடக்க போகுது. மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்கிற அதிமுகவுக்கு எதிரான மனநிலை வலுவாகி இருக்கிறது. ஆன்டி என்கம்பன்சி என்று சொல்லப்படக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிரான உளவியல் இரு கட்சிகளும் ஒரே நேரத்தில் கூட்டணி அமைப்பதால், பாஜக அதிமுக கூட்டணி அமைப்பதால் தமிழகத்தை பொறுத்தவரையில் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு அது சாதகமாக அமையும். தமிழகத்திலே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடிய பாட்டாளி மக்கள் கட்சி இயக்கம் இன்றைக்கு முன்னேறிய வகுப்பினருக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதாவோடு சேர்ந்திருப்பது என்பது ஏற்புடையதல்ல. ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையை பாட்டாளி மக்கள் கட்சி செய்திருக்கிறது. அதற்காக நான் வருத்தப்படுகிறேன். விஷமத்தனமாக திருத்தி இத்தனை நாள் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நேரடியாக கூட்டணி அப்படிங்கிற விஷயத்துக்கு அதிமுக பாஜக வந்தாச்சு. அதனால் தமிழகத்தினுடைய நலன் அது பாதுகாக்கப்படலையும் சரி, ஏற்கனவே மத்திய அரசாங்கம் நிறைய உதவிகளை நிறைய திட்டங்களை தமிழகத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த கூட்டணி என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை மக்கள் கிட்ட உருவாக்குது. மோடியா லேடியா என்று கேட்டு நாட்டை அதிர வைத்தவர். அந்த கேள்விக்காகவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 37 இடங்களை தமிழக மக்கள் அவருக்கு பரிசீலித்தார்கள். இன்றைய தினம் அம்மா அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு எதிராக, அதிமுகவுடைய அடிமட்ட தொண்டர்களுடைய உணர்வுகளுக்கு எதிராக அதிமுக தலைமை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருப்பது மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிகவை கொண்டு வருவதில் சிக்கல் நீடிக்கிறது. அதிமுக கூட்டணியில் பாஜக மற்றும் பாமகவுடனான தொகுதி பங்கீடு முடிவடைந்துவிட்ட நிலையில் தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தை மட்டும் நீடித்துக் கொண்டே செல்கிறது. தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வரும் பொறுப்பு பாஜகவிடம் விடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் சாலி கிராமத்தில் உள்ள விஜயகாந்தின் இல்லத்தில் அவரை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சந்தித்தார். அப்போது இருதரப்பும் கூட்டணி குறித்து பேசவில்லை என்றும் விஜயகாந்தின் உடல்நிலை குறித்து விசாரிக்கவே பியூஷ் கோயல் வந்ததாகவும் தேமுதிக சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பியூஷ் கோயலும் கூட்டணி குறித்து தாம் பேச வரவில்லை என தெரிவித்தார். தேமுதிக கேட்கும் தொகுதிகளை கொடுக்க அதிமுக தரப்பு மறுப்பதாகவும் அதன் காரணமாகவே கூட்டணியை இறுதி செய்வதில் சிக்கல் நீடிப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் 10 தொகுதிகளை தேமுதிக தரப்பு கேட்பதாகவும் அதை ஏற்க அதிமுக மறுத்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திமுக காங்கிரஸ் கூட்டணியின் தொகுதி பங்கீடு குறித்து நாளை அறிவிப்பு வெளியாகும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். கூட்டணி தொடர்பாக டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியுடன் தமிழக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தினர். ராகுல் காந்தி வீட்டில் நடைபெற்ற ஆலோசனையில் தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, ப. சிதம்பரம், EVKS இளங்கோவன், திருநாவுக்கரசர், தங்கபாலு உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இதன் தொடர்ச்சியாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் அகமது பட்டேல் உடனிருந்தார். அப்போது காங்கிரஸ் தரப்பில் 10 தொகுதிகள் வரை ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் அதனை திமுக ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த KS அழகிரி திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு நாளை அறிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். எத்தனை தொகுதிகளில் எந்தெந்த கட்சி போட்டியிடுகிறார்கள் என்பது நாளை மாலை அண்ணா அறிவாலயத்தில் 2 கட்சி தலைவர்களும் சேர்ந்து அறிவிப்பார்கள். இல்லை, காங்கிரஸ் கட்சி சார்பாக 15 தொகுதிகள் கேட்டதாகவும், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 9+1 கொடுக்கறதாகவும் ஒரு தகவல் வெளிவந்தது.
இதில் எது உண்மை? எது 15 காங்கிரஸ் கட்சி 14+1 9+1? இல்லை, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து 7 தொகுதின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆமாம் சார். இப்போ திடீர்னு 15 தொகுதின்னு சொல்கிறீங்க. நீங்கள் உள்ள நடந்த பேச்சுவார்த்தை என்ன நடந்ததோ அந்த தகவல் அடிப்படையில் நான் கேட்குறேன். தகவல் எப்பயுமே தவறான தகவல் தான் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்புறம் எல்லா தகவலும் நாளை உங்களுக்கு சொல்லணும். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 2 வயது பெண் குழந்தைக்கு HIV ரத்தம் ஏற்றப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த விஸ்வநாதன் சித்ரா தம்பதிக்கு கடந்த 2017ஆம் ஆண்டு திருச்சி மகாத்மா காந்தி அரசு மருத்துவமனையில் இரட்டை குழந்தைகள் பிறந்தன. அதில் ஆண் குழந்தை நலமுடன் உள்ள நிலையில் பெண் குழந்தைக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டுள்ளது. இதனால் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு சென்று சோதித்ததில் இதயத்தில் ஓட்டை இருப்பதாக கூறியுள்ளனர். குழந்தைக்கு ரத்தம் குறைவாக இருப்பதாக கூறி ரத்தம் ஏற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் மீண்டும் குழந்தையை பரிசோதித்த போது குழந்தைக்கு HIV பாதித்துள்ளது தெரிய வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் CBI விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சாத்தூரில் கர்ப்பிணிக்கு HIV ரத்தம் செலுத்தப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து நிகழ்ந்துள்ள மேலும் ஒரு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை டீன் அசோகன், குழந்தைக்கு ரத்த சிவப்பணுக்கள் மட்டுமே செலுத்தப்பட்டதாகவும் இதன் மூலம் HIV பரவ வாய்ப்பு இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். தானம் பெறப்பட்ட ரத்தத்தை முழுமையாக பரிசோதனை செய்துவிட்டதாக தெரிவித்துள்ள அவர், அதில் எந்த பாதிப்பும் இல்லை என்றும் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்தனர். கடந்த 10ஆம் தேதி மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த திருவிழா தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறுகிறது. 7ஆம் திருநாள் அன்று சிவப்பு சாத்தி கோலத்திலும் 8ஆம் திருநாள் அன்று பச்சை சாத்தி கோலத்திலும் சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளி வீதி உலா வந்தனர். இதனைத் தொடர்ந்து மாசி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது. தமிழக செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு மற்றும் கோயில் தக்கார் கண்ணன் ஆதித்தன் ஆகியோர் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரோஹரா கோஷத்துடன் தேரினை வடம் பிடித்து எடுத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். தெப்பத் திருவிழா நாளை இரவு நடைபெறுகிறது. கும்பகோணத்தில் நடைபெற்ற மாசிமக விழாவினை முன்னிட்டு மகாமக குளத்தில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சக்கரபாணி கோயிலில் மாசிமக விழாவை முன்னிட்டு வெகு விமர்சையாக தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். சக்கரபாணி சாமி, விஜயவள்ளி மற்றும் சுதர்சனவள்ளி தாயார்களுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். சூப்பர் மூன் எனப்படும் நிலவு பெரிதாக தெரியும் அரிய நிகழ்வை கண்டுகளிக்க கொடைக்கானலில் திரளான மக்கள் குவிந்துள்ளனர். இந்த ஆண்டின் மிகப்பெரிய சூப்பர் மூன் இன்று இரவு 9:30 மணிக்கு நிகழ்கிறது. இதனைத் தொடர்ந்து அடுத்த சூப்பர் மூன் வரும் 2026ஆம் ஆண்டு தான் பார்க்க முடியும் என வானியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனையொட்டி கொடைக்கானலில் உள்ள வானியல் ஆராய்ச்சி மையத்தில் திரண்ட மக்கள் முன் அனுமதி பெற்று இதனை கண்டுகளிக்க குவிந்துள்ளனர். இன்றைய நிகழ்வு என்னன்னாக்கா, இந்த நிலா நம்ம ரொம்ப அருகில வந்திருக்குது. இதே நிகழ்வு போன மாதமும் நடந்திருக்கு. அடுத்த நிகழ்வு இதே போல் நடக்கும் அப்படின்னாக்கா மார்ச் 2020 நடக்கும். இன்றைய பொழுது எப்படின்னாக்கா நம்ம மிக அருகில் இருக்கிறதுனால நார்மலாக நம்ம நிலாவை பார்க்குற சைஸு ஒரு 15% பெருசாக இருக்கும். இத்துடன் இன்று செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.